ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரைட் சேனல் நட்டோஷிப்புடன்ல எபிசோட் 27 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாக்குராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுலேயே பாய்சன் இருக்கான்னு தெரியல. புரட்சிமார்கிட்ட சுனடை பாட்டி சண்டை போடுறப்ப இதே மேட்ச் செல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இவளுக்கு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே பாய்சன் போய் வர இருக்குல்ல. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களால அசைய முடியுமா? உன் வயித்தை குத்தி கிழிச்சாலும் அவங்கள பத்தி கவலைப்படுறதை நிறுத்த மாட்டல. அப்பயும் பாட்டி பத்தி தான் கவலைப்படுறோம். எனக்கு ஃபுல் கத்தி வாங்கிட்டு இவ்வளோ பேச முடியுமா? உங்க கூட இருக்க முடியுமா? என்ன தமிழ் சினிமா மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ மெடிக்கல் நெஞ்சா மறந்துட்டியா? ஓகே, என்ன இருந்தாலும் உடம்பு அதுதானே. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா மெடிக்கல் நெஞ்சாதானே? இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போது பாய மூடு. பரவாயில்லையே, தைரியமான ஆளா இருக்க. ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் இறக்குறான். பட் இது ஆர்கன்ஸ்ல குத்தி இருக்கேன் இப்போ. என்னது, வயிற்று குத்தி கிழிச்சிருக்க, இருந்தாலும் ரத்தம் வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காளா? இவ கண்டிப்பா திறமைசாலிதான். சொல்றத கேளுங்க பாட்டிச்சோ, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த மாத்து மருந்து நீங்க எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருமே இப்ப தேவைப்படுது. ஆனா சாக்குரா, அந்த பாய்சனும் உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்வாட்லயும் பாய்சனை தடவி இருக்கு. அதான் தெரியுமா? பாய்சனோட தாக்கத்தால என்னால எதையுமே உணர முடியல. சக்கர எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாண்ட் விழுந்து ஏன்னா வந்து தொலைங்கடா. அந்த பாட்டி சாக்குறா காலில் குத்து விட்டாலும் விட்டுருவாங்க, சொல்ல முடியாது. அதான் படம் நினைச்சேன். சாக்குரா பாட்டி பத்தி யோசிக்கிறாங்க, பாட்டி சாக்குரா பத்தி யோசிக்கிறாங்க. அப்படின்னா இதுதான் நீ கண்டுபிடிச்ச மாத்து மருந்தா? ஆனா எதுக்காக இப்படி பண்ணீங்க? பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? பட் உயிரோட இருந்தாலும் ஹீல் பண்ணுவா. கரெக்ட் தான். அவங்களோட உயிரையே விட்டுறது முட்டாள்தனம். இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. பட் பாட்டி இல்லாம இவங்கிட்ட இப்ப மோதனமே. என்ன அவ பக்கம் பூச்சி வித்துட்டு இருக்கா? இன்னும் தள்ளாம பாத்துக்கிறா போல. இழுக்கிற மாதிரி தெரியுது. எப்படி சாத்தியம்? எப்படி எப்படி இவ்வளவு பலசாலியா இருக்கா? தயவு செஞ்சு பொறுமை இருங்க. இவளோட பலத்தை எதிர்த்து என்னால கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியாது. வேற வழியே இல்ல. ஆட்டாங்க. அப்போ அதுலயே குத்திட்டாங்க. அப்பா பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க அதான்ட்டு. குழந்தை எப்படி கைக்குள்ள இருந்தாலும் இப்ப அதுவே சொல்ற மாதிரி அதே அம்மா அப்பாக்கு இது.
தவறிட்ட சாசோரி. உன் கதை முடிஞ்சது. நம்ப முடியல. இதுக்கு மேல நீ கொஞ்சம் கூட அசைய முடியாது. ஏன்னா உன்னுடைய உடல் ஒரு முழு பப்பட்டா இருந்தாலும் உன்னோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ண ஒரு மனித உறுப்பு தேவைப்படும். அதுதான் உன்னுடைய பலவீனம். இது எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? அந்த பப்பட்டோட இடது மார்புல ஒரு முக்கியமான உறுப்பு இல்லாததை நான் ஏற்கனவே கவனிச்சேன். ஃபஸ்ட்டே கவனிச்சிருந்துருக்கணும். என்னோட ஜூட்ஸுவை முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேகமா எதையாவது செஞ்சிருப்பேன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். ஒரு பப்பட்ல இருந்த நீ இன்னொரு பப்பட்டுக்குள்ள தாவி இருக்க. இங்க இருக்கிற பப்பட்ஸ் பாடி எல்லாமே நீ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற வெறும் பொம்மைகள் தான். உன்னோட மார்பு பகுதியில இருக்கிற இந்த உறுப்புலதான் உனக்கு தேவையான சக்கரா எனர்ஜி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன். சக்குரா, உனக்கு என்ன? அது எடுங்க முதல்ல அந்த வாழை. நான் எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த காயத்தை இப்ப நான் மூடியாக்கணும். அதே நேரத்துல இந்த சுவாடையும் வெளியில எடுக்கணும். ஆர்டிஓ மெடிக்கல் நிஞ்சா தான். நீ பொறுத்துக்க சாக்குரா. இன்னும் கொஞ்சம் நான் வெளியில எடுத்துருவேன். சாக்குராக்கு இப்படி ஆனது மட்டும் லீக்கோன்னு அர்த்தம் அது தெரிஞ்சது. வேலைக்கே ஆகாத. எல்லாம் எல்லையை மீறி போயிடுச்சு. பாய்சன் வேலை செய்யறதுனாலும் அவன் சாகிறத தடுக்க முடியாத. அப்ப கூட வாய் அடங்கதான் பாரு அவனுக்கு. நீங்களும் ஒரு மெடிக்கல் நிஞ்சான்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைச்சா கூட சரி பண்ண முடியாத ஒரு இடத்த தான் குத்தி கிழிச்சிருக்க. என்னோட மெடிக்கல் நிஞ்சுட்ஸுவை பயன்படுத்தி இவளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட முடிச்சிட்டேன். இப்ப இவளை காப்பாத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வித்தியாசமான டெக்னிக். எப்படி? என் உடலுக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸை நான் சாக்குரா உடலுக்குள்ள நான் செலுத்திக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரீஅனிமேஷன் நிஞ்சுட்ஸுன்னு சொல்லுவாங்க. பாட்டியோட லைஃபே கொடுக்குற மாதிரி இது. இந்த சுனடை பாட்டி பண்ணாங்கடா அந்த மாதிரி. அவங்களோட ஆயுள் குறையும். என்னது ரீஅனிமேஷன் நிஞ்சுட்ஸுவா? என்னோட இந்த ஜூட்ஸுவை பல வருஷங்களுக்கு முன்னால ஒன்ன காப்பாத்த தேவைப்படும்னு ஏற்படுத்தினேன். என்னால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். பாட்டிக்கும் வலிதான். இந்த நெஞ்சுட்ஸுவை பயன்படுத்தும் போது உயிர் இல்லாத மனிதர்களோ இல்ல பப்பட்ஸோ அவங்களுக்கு என்னால உயிர் கொடுக்க முடியும். பப்பட்டு கூட ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த நெஞ்சுட்ஸுவை நான் பயன்படுத்துறதுனால என்னோட ஆயுள் காலம் அதேதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாசோரி? ஆனா நிலைமைய பாத்தியா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த நெஞ்சுட்ஸுவை இப்ப வேற யாருக்கோ பயன்படுத்துறேன். அதான் அவன் முன்னாடியே. பாட்டி பாசம் புரியவே இல்லையா? ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.
இந்த உயிர் உள்ள இந்த குழந்தைய பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறவனை பார்த்தா பாவமாக இல்லை. உனக்கு எப்படி புரியாமல் போச்சுன்னு தெரியல. பாட்டி இவ்வளோ பாசமாக இருக்காங்க. இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒன்னு சும்மா விட மாட்டேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட ஒயிட் ஃபேங். பாட்டி சியோ நீங்களா? அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல சாசுரி, அவங்க இன்னும் வரல. உன்னோட அப்பா அம்மாவை இன்னொரு மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால அவங்க கூடிய சீக்கிரம் திரும்பி வர வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஆனா அவங்க வர்ற வரைக்கும் நீ பாட்டி கூட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. சாசோரி, பாட்டி கிட்ட பத்திரமா இருப்பேல்ல? கண்டிப்பா. எவ்வளோ நாளைக்கு இந்த பொய்யை சொல்ல முடியும்? எப்படி அவன் அக்கா வீட்டில் போய் சேர்ந்தான், எப்படி வெறுத்தான்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க உயிரோட இருக்காங்களான்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ என்ன ஒரு கேவலமான கதை. அது சரி கிழவி, நீங்க எப்ப இந்த மாதிரி மாறுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ எப்படா மாறின? சகுரா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டிச்சியோ? ஆச்சரியமா இருக்கு. இவன் காட்ட வேண்டிய அக்கறை இதெல்லாம். இப்ப பயன்படுத்துறீங்களே ரீஅனிமேஷன் ஜூட்ஸு, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அதை பயன்படுத்தினவங்க கண்டிப்பா இறந்துருவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இறக்கலையே. நான் அந்த நெஞ்சிட்சுவை பயன்படுத்தினப்ப அவ உடம்புல காயங்கள் இருந்தாலும் அவ உயிரோட இருந்தா. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சா. ஆனா எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? செத்தவங்களை எழுப்புனா அவங்க உயிர் போயிடும். அடிச்சாங்க. பாட்டியை சொன்னதான் இருக்கும். இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த பப்பட் உடலுக்கு உணர்ச்சின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனா எங்களுக்கு இருக்கு. மனசு நாங்க வலிக்கும்ல. அடிச்சு அதை தாக்கணும்னு நினைச்சினா எங்க ஆத்திரம் அடங்குற வரைக்கும் ஒண்ணு அடிக்கும். சூனியம். எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டல. என்ன சொன்னாலும் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை தான் செய்வீங்க. உன் பக்கத்துல நிக்கிறது என்னோட சொந்த பாட்டி தான். அவங்க இங்கேயே செத்தாலும் நான் வருத்தப்பட போறதே இல்லை. ஏன்னா என்னோட ஹார்ட்டும் இந்த பப்பட் பாடி மாதிரி தான். இதுக்கே எப்படியா? இன்னும் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பேர் கொண்டு குவிச்சிருக்கேன். இதுல இந்த கேள்வி இருந்தா என்ன செத்தா என்ன? எல்லாரும் நினைக்கிறத விட வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. நீ ஒரு மான்ஸ்டர். மனித உயிருக்கு மதிப்பு என்னன்னு தெரியாதா? ஒரு பொண்ணா என்ன உனக்கு தெரியுமா? ஹேய், அடேங்கப்பா, ஒரு சிலவு இப்படிலாம் பேசுறா? எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா மனிதர்களை இவ்வளவு கேவலமா நடத்துவ? போது நிறுத்து சாக்குரா. பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா இவ சாண்ட் வில்லேஜ்ல கத்து கொடுத்த விஷயத்தினாலதான் இவன் இப்படி மாறி நிக்கிறான். இவன் இப்படி உணர்ச்சி இல்லாத அரக்கனா மாறி நிக்கிறான்னா அதுக்கு காரணம் நாங்களும் தான். ஆனா பாட்டிச்சியோ நடிக்காத கிழவி, என்ன மாதிரி இருக்கணும்னு தான் உனக்கும் ஆசை. அப்படி ஒரு உணர்வு உனக்குள்ளேயும் இருந்தா என்னோட உணர்ச்சி என்னன்றது உனக்கு நல்லா புரியும். புரிஞ்சதுனால தான் அக்கறை காட்டிக்கிறாங்க. லூஸ் பையன். ஆனாலும் இந்த உடலுக்கு வயசே ஆகாது. உங்களை மாதிரி எனக்கு ஆயுள் காலமும் குறையாது. ஒரு பப்பெட்டை எந்த வடிவத்திலையும் எத்தனை வாட்டி வேணாலும் உருவாக்கலாம்.
ஒரு பப்பெட் ரூபத்துல எத்தனை மனிதர்களை வேணாலும் உருவாக்க முடியும். அதுக்கான ஆசை இருந்தா மட்டும் போதும். நான் இங்க குவான்டிட்டியை பத்தி பேசல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு நல்ல பப்பெட் கலெக்ஷனுக்கு குவான்டிட்டியும் முக்கியம். உன்ன மாதிரி ஒருத்தரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து முழு பப்பட்டா மாற முயற்சி பண்ணி தோத்து போனவ அவ்வளவுதான். ஆமா, ஒரு முழுமை அடையாத பப்பட். பப்பட்டோட உடலா இருந்தாலும் உள்ள ஒரு இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் ஒண்ணுதான். என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வினோதமான விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது தோக்கடிச்சதுக்காக ஒரு பரிசு கொடுக்க போறேன்னு வச்சுக்கோயே. என்னடா பண்ண இன்னும் போற? அடங்கலாம் அவன். நானும் அசைய முடியும். மரம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். அதுக்கு நீ வந்த ஹிடன் கிராஸ் வில்லேஜில் இருக்கிற டின்ஷி பிரிட்ஜ் கிட்ட போய் ஆகணும். அதுவும் சரியா 10 நாள் கழிச்சு. ஆனா அங்க என்ன இருக்கு? ஓரோச்சிமாரு ஒரு அடியால ஒருத்தன் எனக்கு ஸ்பையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பே இல்லை. முடிஞ்சிச்சா? இந்த பாட்டிக்கு தாண்டா வலி அதிகம். அதுவும் சின்ன உருவத்திலே வர சாவறாங்க. டிச்சியோ பாத்தீங்களா? எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. You did it. இல்ல சாக்குரா, நடந்த பேட்டில்ல தப்பான ஒருத்தரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. நான் தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கணும். நான் என்ன செய்ய போறேங்கிறத ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு வந்த சாசோரி என்னோட கடைசி தாக்குதல இருந்து தப்பிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணல. அவனை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. அப்படின்னா அவன் இதுதான் ஆசைப்பட்டானா? ஸோ தெரிஞ்சே தான் செத்துருக்கானா? சாகும்போது தானே நீங்கள் எல்லாம் திருந்து திருந்து கஷ்டப்பட்டு சாவறீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே தயாரா இருக்கு. இவ்வளவு நேரம் இதுக்காக தான் வெயிட் பண்ண சொன்னீங்களா? ஆமா, அதேதான். இது என்னோட புது ஷாரிங்கா. சீக்கிரமா போலாம் நருட்டோ. நான் ரெடி. மங்கி ஷாரிங்கான் எடுத்தாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. போன எபிசோடில் சொன்னேன், உனக்கு வந்து என்ன உணர்ச்சி இருக்க போகுது, வெறும் பப்பட்டு தானே, அவனுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே உணர்ச்சி வலின்னு எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ கொன்னாலும் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இருக்கான்னு நினச்சேன். பட் இருக்குங்க, அவன் வந்து லாஸ்ட்டாக டென்ஷன் ஆனான். அது என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ பாட்டி வந்து உனக்காக நான் தயாரிச்சது, சாக்குராக்கு நான் இன்னொருத்தருக்கு அதை பயன்படுத்துகிறேன்றப்போ அவனுக்குள்ளே ஒன்று எரிஞ்சது புரிஞ்சது. அது ஏன் பாட்டி என்னோட இவங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிச்சு. அவன் வருத்தப்பட்டான். கிளைமேக்ஸில் அங்கேயே வந்து அவனுக்கு கொஞ்சம் வலி தெரிஞ்சிச்சு. ஸோ தெரிஞ்சே தான் இறந்துருக்கான்னு அர்த்தம். சரி, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நான் பாட்டி கையிலே சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணே செத்த மாதிரி தான் ஆனால் தெரியுது. அது எப்படிங்க இவ்வளோ நாள் அந்த பாட்டி இவ்வளோ நாள் அவன் யோசிக்கல, கிளவியன்னு சாவடிக்கிறேன்னு அவ்வளோ வந்துட்டு இப்போ தான் அவனுக்கு அது தெரியுதான்றது ஒரு மாதிரி. அந்த கடைசி வார்த்தை எல்லாமே அவனோட வெறுப்பான வார்த்தை. அது வந்து அந்த பாட்டி மேலே இருக்க பாசத்தில் அந்த வெறுப்பு வார்த்தையாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரிஜினலாக பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தால் சாக்குராக்கு போகிற டைமுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அவள் இவ்வளோ போராடினா அப்படின்றதுக்காக அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போனான் கடைசியாக. இந்த உனக்கு அந்த கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சூசைட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது.
சரி முடிஞ்சிடுச்சு, அட்லீஸ்ட் நான் உன் கையில் சாவறேன்ற அந்த சந்தோஷமாவது எனக்கு இருக்கட்டும்ன்ட்டு. ஏன்டா அது திருந்தி இருக்கலாமே, மாறி இருக்கலாமேன்றது தான். உனக்கு புரியவே இல்லையா? பாட்டி உன் மேலே பாசமாக தான் இருந்தாங்க. சரி அப்பா அம்மா இது பண்ணாங்க, ஓகே, உனக்கு அந்த வெஞ்சன்ஸ் அதெல்லாம் இருக்கும் தான். பட் ஒரு அக்கறை காட்டின பாட்டி மேலே ஏன் இவ்வளோ கோவம், இவ்வளோ அவங்க வருத்தம் ஏன்? அவங்க எந்த இடத்துலையும் தப்பும் பண்ணல, அவங்க துணையாக தான் இருந்திருக்காங்க. அதே அந்த விஷயம் ஃபுல்லாகவே காட்டல அவன் சைடு. ஏன் பாட்டி அந்தளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு போனா, எதுக்கு அந்த டீமில் போய் சேர்ந்தான் அப்படிங்கிற எதுவுமே காட்டல. இல்லை பாட்டி சொன்னாங்க, ஒரு வகையில் அவன் மாறுறதுக்கு அந்த வில்லேஜும் காரணம், நானும் ஒரு காரணம்னாங்க. ஸோ அந்த வில்லேஜில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிறைய மர்மம் இருக்குது சாண்ட் வில்லேஜில். இப்போன்னு இல்லை, இப்போவே எங்களுக்கு அது ஒன்று அவங்க நடந்துக்கிட்டு பண்ணதுலாம் கோவம் தான் வருது. ஏன்னா இப்போது காராக்கா அப்படி தான் பண்ணுறாங்க. ஒருவேளை இவனுக்கும் அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல. நான் முன்னையே சொன்னேன், இப்போது நம்ம லீஃப் வில்லேஜ் கரெக்டாக இல்லை சாண்ட் வில்லேஜ் கரெக்டாக சொல்லவே முடியாது. அந்த ஃபைட் எங்கே ஆரம்பிச்சது, எதனால் இது நடந்துச்சு, ஸோ அவங்க அப்பா அம்மா உயிர் போகிறதுக்கு யார் காரணம், இவங்களே காரணமா, அவங்க காரணமா, எதனா சதி வேலையா, இவ்வளோ நமக்கு தெரிஞ்சாதான் அந்த விஷயமே தெரியும். ஸோ என்னோடய கோவம் நியாயமாக தப்பான்றதே நம்மளுக்கு அப்போ தான் புரிய வரும். எப்படி இருந்தாலுமே சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு நீ பாட்டிக்கு என்ன மதிப்பு கொடுத்த, வேல்யூ கொடுத்த அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீ நின்று இருந்திருக்கலாமேன்றது தான். அது ஏன் போச்சு, வழி மாறுச்சுன்றது தான் கவலையாக அந்த இருக்கு. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அவனுக்காக உருவாக்குனது, அவனை சின்ன வயசுல அவங்க தான் தூக்கி பார்த்தது. அதே இப்போ பெரிய பையனாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஃபீல் இருந்துக்குமா தெரியல. அதே சின்ன உருவத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலியாக இருந்திருக்கும் அது. ஸோ இங்கே வலி அதிகமாக இருந்தது பாட்டிக்கு தான். அவனுக்காக வாழ்ந்து, அவனுக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சி, அவனுக்காக ஒன்று பண்ணி கடைசியில் அவன் என் கையிலே சாவடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்றப்போ என்ன சொல்கிறது. இங்கே சாக்குரா யாரோ எவரோ தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ 2 நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆள், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது பட் உன்னை விட அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி நீ பண்ணிட்ட. ஏன்னா நீ கேட்டவனா மாறிட்ட. அவள் நல்லவ, வேற வழி இல்லை. உன்னை விட எனக்கு அவள் இப்போ முக்கியமாக தெரியுறான்றப்போ பாட்டிக்கு தான் வலி. அதான் லீஃப் வில்லேஜை வெறுத்தவங்க அவங்க இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு அவங்க வயசுக்கு தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்றது. ஸோ இங்கே அவள் தான் கரெக்டாக இருக்கான்றப்போ என்ன பண்ண முடியும், வலி தான். ஆனால் நிற்கணுமே, என்ன பண்ணுறதுன்றது தான். ஆனால் எனக்கு வந்து சுனடை பாட்டியை பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு இந்த பாட்டியும். உரைச்சி மாட்டை ஃபைட் பண்ணுறப்போ அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஆச்சு. அவங்களோட ஆயில் குறைச்சி அவங்களே ரீகால் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் பாட்டிக்கும் இருக்குது. ஸோ வந்து அதாவது உயிர் போயிருந்தா மேபி கொடுத்துருந்தா இவங்க உயிருமே போயிருக்கும். பட் அவளுக்கு உயிர் இருக்குன்றதுனால அவங்களுடைய ஆயுசு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்கிறது, இவ்வளவும் சாக்குராக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நல்லவ, அவ்வளோதான். ஆனால் ஒரு வழியாக எப்படியோ ஃபைட்டு முடிஞ்சிச்சுங்க. ஒருத்தன் முடிஞ்சான்ற மாதிரி தான் இருக்குது. இவனுக்கு எவ்வளோ போராட்டம், இன்னும் இப்போ அந்த பக்கம் டயர்டாக இருக்கான். இப்போ தான் இது முடிஞ்சிச்சேன்னு ஒரு நிம்மதி இருக்குது. இவன் ரொம்ப போயிட்டு இருந்தது, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சுன்ட்டு இப்போ அவன் கதை போகணும். இப்போ அவனுக்கு ஃபைட் போவோம். அவன் இன்னும் என்ன ஸ்டோரி இருக்கோ தெரியல. அவன் அள வைப்பானா, என்ன பண்ண வைப்பான்றது எங்களுக்கு தெரியல. ஒருத்தரை பற்றி யோசிக்கவே மாட்டல. அவங்க பண்ணுற செயல்லாம் வந்து வெறுப்பு ஏற்றுதுங்க. இப்போ அவங்க நடந்துக்கிறது எல்லாமே கோபத்தை தான் ஏற்படுத்துது. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, நல்லவங்களா இருந்தாங்களோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு மனுஷனை மதிக்காமல் பண்ணாமல், அவங்க உணர்ச்சிக்கு வேல்யூ கொடுக்காமல் ஒன்று பண்ணுறது வெறுப்பு தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு தான் எமோஷன் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவன் ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்போ அது எப்படியோ அடிப்போம். இல்லைங்க, இப்போ குழந்தைல எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் ஒரு பாவம் இருக்கும். இப்போ குழந்தையில நமக்கு வந்து விவரம் தெரியாது, நமக்கு நல்லது கெட்டது தெரியாது, வெறும் அன்பு மட்டும் இருக்கும். ஸோ அந்த வயசில் நமக்கு ஒன்று நடக்கும்போது அந்த ஃபீல் இருக்குது, ஓகே. பட் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, மெச்சூர் ஆகிட்டீங்க, நல்லது கெட்டது தெரியும், அதுக்கப்புறமா நான் கெட்ட வழியில் தான் போவேன், கெடுதல் தான் பண்ணுவேன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படியே ஒருத்தரை வந்து அழிக்கணும் பண்ணணும்னா உங்களுக்கு துணையாக என்ன நிற்க போகுது, ஒன்றுமே இல்லை. இப்போ சாக்குரா வந்து காராக்காக வந்திருக்கா, ஒருத்தருக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும்னு வந்திருக்கா. அவளுக்கு எது தேவையில்லை, அந்த வில்லேஜுக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இங்கே வந்து இவனையும் காப்பாற்றி காராவையும் காப்பாற்றுறதுக்கு, இங்கே பாட்டியும் காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு ஹெல்ப் கிடைக்குது, இன்னொருத்தர் மூலிமா கிடச்சிட்டே இருக்கு. ஏன்னா அவள் நல்ல வழிக்கு போகிறா, கிடைக்கும். இப்போ கெட்டவங்களுக்குன்றப்போ உனக்கு ஒன்று நடக்கிறப்போ யார் வரா, யாருமே வர மாட்டாங்க. ஸோ இதுதான் கெட்ட வெளில போகிறதுக்கான முடிவு இதாக இருக்கும். யாருமே உனக்கு பின்னாடி ஒருத்தருன்னு எல்லாமே இறக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது. பார்க்கலாம். ஆனால் வந்து அது முடிகிறப்போ அட்லீஸ்ட் அது போகிறப்போ ஏதோ உனக்கு கொஞ்சம் அவனுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு உணர்ச்சி இல்லாத ஒன்றா இருந்தாலும் ஏதோ அந்த போகிற செகண்டுக்கு ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷம் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.